வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு ரெமெடிஸ் ஃபார் தோஷம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம நிறைய தோஷத்தை பற்றி தெளிவான விரிவான விஷயங்களை ஷேர் பண்ணோம். இன்றைக்கி சந்திர தோஷம். இந்த சந்திர தோஷம்னா என்ன? பிளானட் மூன், இந்த சந்திரன் ஒவ்வொரு நாளும் வேகமாக மூவ் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஹாரோஸ்கோப்பில் இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா தோஷம் எப்படி அடைகிறாரு? ராகு அல்லது கேது, இந்த கிரகங்களோட இந்த சந்திரன் சேரும் போதெல்லாம் இந்த சந்திரன் தோஷம் அடைகிறார். அப்படி தோஷம் அடையும் போது அவர் எப்படி எஃபெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மனம், உங்களோட மைண்டை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மைண்டை எஃபெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஒரு எமோஷனலி இம்பேலன்ஸ், எந்த மாதிரியான உணர்வை நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துக்கணுமோ அதை இம்பேலன்ஸ்டாக நீங்கள் எடுத்துக்குது. ஓவர் எக்ஸைட்மெண்ட் இல்லைனா ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் கூட இந்த சந்திரன் தோஷம் அடையும் போது கொடுக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் முடிவு எடுக்கிற தருவாயெல்லாம் தவறான முடிவு எடுக்கிறது, இது கூட இந்த சந்திரனுடைய தோஷம் தான் உங்களை அப்படி எஃபெக்ட் பண்ணும். ஏன்? இந்த சந்திரன் எப்போல்லாம் இந்த ராகுவோட சேருதோ அப்போல்லாம் இந்த ராகு அப்படிங்கிற அந்த கிரகம், அந்த கிரகத்துடைய தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சந்திரனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதன் மூலிமா அவருடைய அந்த நெகட்டிவிட்டியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்படி செய்யும் போது இந்த கிரகம் தோஷம் அடைஞ்சு அதோடைய விளைவு அந்த மனிதனுக்கு எஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சில பேருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே கூட இந்த சந்திரன் தோஷம் அடைஞ்சால் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சந்திரன் தோஷம் அடையும் போது மனம் கெட்டு போகும். மனம் கெட்டு போனால் அந்த மனம் எந்த வழியில் போகுதோ அப்படியே பாதையில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சந்திரன் தோஷம் அடைகிறவங்களுக்கு மதர் ரிலேஷன்ஷிப், அம்மாவுடைய உறவு, அதே மாதிரி ஒரு தாயுடைய நெருங்கின அன்பு, இதெல்லாம் கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே அம்மாவை இழக்கிறது, பிரியறது, இல்லைனா மதர் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சந்திரனுடைய தோஷம் தான். அதே மாதிரி மதர் ஹெல்த்தில் இஷ்யூ கொடுக்கறது, இதுவும் இந்த சந்திரனுடைய சில தோஷங்கள் தான் செய்யும். ஸோ இந்த சந்திரன் தோஷம் அடையிறவங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ்லேருந்து எப்படி மீண்டு வர்றது? கேதுவோட சந்திரன் சேர்ந்தாக்கா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடாக இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சோகமாக, வருத்தமாக, எப்பவுமே ஒரு தயக்கத்தோடு இருக்கிறதெல்லாம் கூட இந்த சந்திரனுடைய தோஷம் தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிரகணங்கள் அப்போ பிறப்பாங்க. ஸோ சூரியன், சந்திரன், ராகு, கேது இதெல்லாம் நேர்கோட்டில் இருக்கும்போது பிறக்கும்போது இன்னும் இவங்களுக்கு இந்த பேட் எஃபெக்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த சந்திரன் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ராகு வித் சந்திரன், அதுக்கப்புறம் கூட இன்னும் சில கிரகங்களோடு சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சந்திரனுடைய சக்தியை அது இன்னும் இழக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களும் சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால எமோஷ்னலி இம்பேலன்ஸ், ரொம்ப உணர்வு ஏற்ற இறக்கத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி கடக ராசி ரொம்ப அவங்களும் எமோஷ்னலி இம்பேலன்ஸ்ட், ஒரு பேலன்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பை குறைவாக கொடுக்கும். ஸோ இந்த சந்திர தோஷத்துலேருந்து எப்படி ஒருத்தர் விடுபட்டு வர்றது? அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? எனி பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதுக்குறான ஸ்தலங்களையும் வழிபாடு செய்யலாம். சோமவார், திங்கக்கிழமையில் நீங்கள் சிவாலயத்தில் சிவ வழிபாடு செய்கிறது மூலிமா இந்த சந்திரனுடைய தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிவர்த்தி அடையும். 21 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா இந்த தோஷம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சிட்டே வரும். அடுத்தது இந்த சந்திரனுடைய தோஷத்துக்கு இன்னும் மைண்ட் வைஸ் நீங்கள் கிளியராக ஒரு கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். தாட் ப்ராசஸில் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, ஒரு அன்வான்ட் பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது, விரக்தி இருக்கக்கூடாது, சோகம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த சந்திரனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு எளிய ரெமெடி நான் சொல்கிறேன். பௌர்ணமி ஃபுல் மூன் டே அன்றைக்கி நீங்கள் இந்த சந்திரனை ஒரு 45 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷனில் சின் முத்ரா, இந்த முத்ரா யூஸ் பண்ணி நீங்கள் சந்திரனை தொடர்ந்து நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த மெடிடேஷன் மூலிமா அந்த மூன் பிளானட் சந்திரனுடைய எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ளே அது பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய துணி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் ஒரு ஸ்கை ப்ளூ ஆர் ஒயிட் அந்த கலரில் யூஸ் பண்ணுங்கள். இந்த சந்திரன் நீங்கள் ஆகாயத்தை ஈவினிங் டைமில் ஃபுல் மூன் டே அன்றைக்கி மெடிடேட் பண்ணும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு பாஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் கண்ணை திறந்து அவரை பார்த்து விஷ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ 15 மினிட்ஸ் நீங்கள் கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த கடைசி 15 நிமிஷம் நீங்கள் கண்ணை திறந்து மறுபடியும் பாருங்கள். அப்போ மறுபடியும் உங்கள் ப்ரேயர்ஸை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய ரத்த ஓட்டம், உங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறத்துக்கும் ஒரு கிளியர் கட் மைண்டு கொண்டு வரத்துக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரே ஒரு பௌர்ணமிக்கு பண்ணால் பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 9 மந்த்ஸ் கண்டினியூவாக பண்ணாதான்
இதோட எஃபெக்ட் உங்களுக்கு ஃபுல்லாக பெனிஃபிட் ஆகும். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணுறது மொத்தம் இல்லாமல் பேர்ல் அப்படிங்கிற அந்த ஜெம் ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகி வெளியில் வரலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிட்டி வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சந்திரன் தோஷம் அடைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ. அது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது நான் டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணி தொடர்ச்சியாக எல்லா ப்ரோக்ராம்ஸும் பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷேர் ஆகும். தேங்க்யூ.